கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் குளச்சல் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ பிரின்ஸ் மற்றும் மீனவ அமைப்பு பிரதிநிதிகளான அருட்பணியாளர்கள் டன்சன், சர்ச்சில் ஆகியோருடன் வந்து ஆட்சியர் அழகு மீனாவிடம் மனு கொடுத்தனர். அதில் அண்மையில் குமரி மாவட்டம் குட்டில்பாடு கடற்கரை கிராமத்தில் சேர்ந்த ஜெனீஷ் மோன் மற்றும் வெளிமாநில மீனவர்களுடன் கேரள மாநிலத்திலிருந்து விசைப்படகு மூலம் மீன்பிடிக்க சென்றனர். 10 நாட்களுக்கு முன்பு கோவா கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ராணுவ நீர்மூழ்கி கப்பல் இடித்து படகு சிதைந்தது. படகில் இருந்த மீனவர்கள் கடலில் தூக்கி வீசப்பட்டனர். பின்னர் வேறு படகில் அங்கு மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் கடற்படையினர் அவர்களை உயிருடன் மீட்டனர். அதில் கடலில் மாயமான ஜெனீஷ் மோனின் உடல் 2 தினங்களுக்கு முன்பு மும்பை கடலில் மீட்டு நேற்று சொந்த ஊர் கொண்டு வந்து அடக்கம் செய்யப்பட்டது. எனவே இறந்த மீனவரின் குடும்பத்திற்கு மத்திய மாநில அரசுகள் நிதி உதவி வழங்க வேண்டும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. பின்னர் பிரின்ஸ் எம்எல்ஏ செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழகத்தில் சாராயம் கொடுத்து இறந்தால் தமிழக அரசு 25 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு கொடுப்பதாகவும், மீனவர்கள் விபத்தில் இறந்தால் அதுபோன்ற நிதி உதவி வழங்கப்படுவதில்லை எனவும் குற்றம் சாட்டினார். மீனவர்கள் கடலில் ஆபத்தில் சிக்கும் போது அவர்களை காப்பாற்ற அரசிடம் எந்த வசதியும் இல்லை. ஹெலிகாப்டர், கடல் ஆம்புலன்ஸ் கேட்டு இருந்தோம். இதுவரை அரசு தரப்பில் செய்யப்படவில்லை. இங்கு மீன்பிடி துறைமுகங்களில் வசதிகள் இல்லாததால் தான் குமரி மாவட்ட மீனவர்கள் தொழில் செய்ய வெளிமாநிலங்களுக்கு செல்வதாகவும் அவர் வேதனையை தெரிவித்தார். இந்த பிரச்சனையை வரும் 9ஆம் தேதி சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் கொண்டு வருவோம் என எம்எல்ஏ பிரின்ஸ் தெரிவித்தார். வாரம் ஜெனீஷ் மோகன் எங்கள் தம்பி கேரளாவில் போட்டில் மீன் பிடிக்க போனாங்க. அதில் அவரும் அவரோட வேறொரு இளைஞரும் அவருக்கு உடம்பே நேற்றைக்கு தான் கிடைச்சிருக்கு. அவங்கள பாடி அவங்கள்ட்ட நேற்றைக்கு தான் கிடைக்கல. அவங்களுக்கு அவங்க குடும்பத்திற்கு உதவி வழங்க வேண்டும் என்று, இது வந்து நம்முடைய ரைட், அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு மாவட்ட ஆட்சியரை சந்திக்குவாங்க. மாவட்ட ஆட்சியரிடம் மனுவை கொடுத்துருக்கோம். மத்திய அரசு 50 லட்சம் கொடுக்கணும், தமிழக அரசு 45 லட்சம் ரூபா, 25 லட்சம் ரூபா கொடுக்கணும், இதெல்லாம் உதவி உண்டோ, வீட்டுக்கு குடும்பத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இதெல்லாம் கேட்கணும். மாவட்ட ஆட்சியரை கொடுத்துருக்கோம். நிச்சயமாக நம்புகிறோம் கிடைக்கும். ஏன்னா நம்முடைய தமிழகத்தில் சாராயம் குடிச்சு செத்து போனால் 25 லட்சம் கொடுக்கணும். இதுவரை பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பத்துக்கு அந்த மாதிரி ஃபண்டு கொடுக்கல. ஓய்வு பெயர் காலத்தில் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஃபண்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தி தான் பண்ணியிருக்கிறோம். நிச்சயம் நம்பிக்கை இருக்கிறது, இந்த அரசு செய்யும், மத்திய அரசு செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இல்லாத பட்சத்தில் வருகிற 9ஆம் தேதி சட்டப்பேரவை ஆரம்பிக்கும் போது கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமாக இந்த பிரச்சனையை மக்கள் மத்தியில் சொல்லுவோம், சட்டமன்றத்தில் சொல்லுவோம். நம்முடைய தமிழக முதல்வரை நான் நேரில் சந்திப்பேன். மீன்வளத்துறை மற்றும் அமைச்சரை, சம்பந்தப்பட்ட அமைச்சர் பெருமக்களை பார்த்து நிவாரணம் தேடுவோம் என்பதை. இல்லை, இவங்களை கடந்த சிக்கலில் மாட்டும்போது இவங்களை மீட்பதற்கு என்ன நடவடிக்கை? அதாவது மீட்பதற்கு வாய்ப்பே இல்லை, ஒன்றும் பண்ணலையே. உங்களுக்கு கேரள அரசு கூட, உங்களுக்கு கேரளா பார்டரில் கோவாவில் சம்பவம் நடந்திருக்கு. நம்முடைய மாவட்டத்தில் அதுக்குரிய வசதிகள் இல்லை, போட்காஸ்ட் இல்லை ப்ராப்பராக. ஒரு சம்பவம் நடந்தால் ஹெலிகாப்டர் தளம் இல்லை. ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டு ஆழ்கடலில் மீன் பிடிக்கிறவனை பாதுகாக்க எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை. கடல் ஆம்புலன்ஸை கொடுங்க, ஹெலிகாப்டர் தளம் கொடுக்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம், ஆனால் நடவடிக்கை இல்லை. நம்முடைய மாவட்டத்தில் சேஃபான ஹார்பர் இல்லை. உங்களுக்கு குளச்சலில் பெரிய ஹார்பர் வேணும், இன்னும் உங்களுக்கு பல பகுதிகளில் ஹார்பர் வேணும். இன்னும் கிராயின் போட்டால் கூட அது ப்ராப்பராக இல்லை. இதனால் பாதுகாவல் அற்ற நிலையில் மீனவர்கள் இங்கு மீன் பிடிக்க முடியாமல் கேரளாவில் போகிறாங்க. அதனால் இந்த விபத்து ஏற்படுறது. ஒரு கப்பல் இடித்து ஒரு 2 குடும்பம் மோசமாகி விட்டதால் என்ன செய்ய வேண்டும்? அரசு, மத்திய அரசு, மாநில அரசு ஓடோடி எதற்கு உதவி செய்ய வேண்டும். அந்த வருத்தத்தோடு தான் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை பார்த்துருக்கோம். சரி, இது சட்டப்பேரவையில் சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சட்டம் சொல்லிட்டு தானே இருக்கோம். நிச்சயம் விவரம் தேடும். இது நம்முடைய அதிகாரம், இதை வழங்க வேண்டும். இன்னைக்கு தமிழக அரசை இப்போது இருக்கிற அரசை தான் கொடுக்க செய்யவில்லை. இப்போது அவர்களுக்கு எண்ணம் இருக்கிற செய்ய வேண்டும் என்று நிச்சயம் நம்முடைய முதல்வர் அவர்களை நேரில் சந்தித்து இந்த பிரச்சனைக்கு நல்ல முடிவு. ஏன்னா மீனவர்கள் இன்னும் கேரளாவில் போய், இன்னும் வெளிநாட்டில் போய் போயிட்டு பிழைப்பு போகிறாங்க. இதெல்லாம் தவிர்க்கணும்னு சொன்னால் அதுக்குரிய வசதியை நம்முடைய மாவட்டத்தில் செய்து கொடுக்க வேண்டும்.